ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரூச் ஒர்க்கில் மெட்டீரியல்ஸ் வந்து நான் சேல் பண்ணுறேன். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிள் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்து என்னென்ன வெரைட்டி, என்னென்ன டைப்பில் அப்படின்றதையும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் இன் கிளாத்ஸு. இதுதான் வந்து மஸ்ட் நம்மளுக்கு இப்போது இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்கில். ஸோ இதுலேயும் வந்து இத்தனை கலர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது அதை விட இன்னும் கொஞ்சம் இது குவாலிட்டியாக இருக்கும். இன்னும் வந்துட்டு இது நல்லா இன்னும் கிரிப்பு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ 2 வெரைட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இத்தனை கலர்ஸ் அவைலபிள். இதில் வந்து மல்டி கலர்ஸும் நான் கேட்டிருக்கேன், அது வந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சும்மா வந்துட்டு அந்த ஜாஸ்மின் பட் மாதிரி, ஓகேங்களா? அது இது வந்து பார்த்தீங்கன்னா 7000 ப்ளூ. இது வந்து நம்ம ப்ளவுஸில் ஹேங்கிங்காக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ரூப் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸுக்கு சாரீக்கு கான்ட்ராஸ்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணி இதை வந்து ஒரு ப்ரூச் பண்ணுவோம், அதுக்காக அது. இது வந்து பார்த்தா பட்டன்ஸு. இது தனித்தனியாகவும் கிடைக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு சேர்ந்தும் வரும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலில் நீங்கள் என்ன கலர் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து அந்த கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி இதுக்குள்ளே அப்படியே ஸ்டிச் பண்ணி இதோட சேர்த்து பண்ணிவிட்டு பட்டன் மாதிரி வச்சுட்டு இதில் வந்து நம்ம சல்லி பீடு கொடுப்போம், ஓகேங்களா? இந்த சல்லி பீடு இது வந்து பார்த்திங்கன்னா சல்லி பீட்லேயே சில்வர் கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர். இது ரெண்டுமே வந்து சைஸ் வந்து பெருசு. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து சில்வர் கலர் சாரினா சில்வர் கலருக்கு, கோல்டு கலர் சாரினா கோல்டு கலருக்கு, அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ இதில் ஸ்டாக்கிங் கிளாத் பார்த்தீங்க, இது பார்த்தீங்கன்னா மெட்டல் வயர், அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டல் வயர். இதுலேயுமே 2 கலர் அவைலபிள். இது வந்து கோல்டு கலரு ப்ளஸ் வந்து சில்வர் கலர் அவைலபிள். இது பார்த்தீங்கன்னா ஆர்கான்ஸா ரிப்பன்ஸு. ஆர்கான்ஸா ரிப்பன்ஸ்லேயும் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னும் இவ்வளோ கலர்ஸ் வந்து அவைலபிள், அதாவது 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி வந்து ஆர்கான்ஸால், ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஷேடு அடிக்கும், அதாவது ரெயின்போ மாதிரி. இங்கே பாருங்கள், அப்படியே வந்துட்டு உங்களுக்கு மல்டி கலர் மாதிரி இப்படி கலர்ஸ் கொடுக்கும், இல்லை கில்டரிங் மாதிரி. இது வந்து அந்த மாதிரி வர்றது. இது வந்து பிளெயின், அதாவது மேட் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஃபினிஷிங்கு, இது வந்து மேட் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஃப்ளவர்ஸில் 2. இது ஒன்று பார்த்தீங்கன்னா அதோட குட்டி சைஸு. இதுவுமே வந்து உங்களுக்கு ரெயின்போ மாதிரி இந்த பார்த்தீங்களா கில்டரிங்காக இருக்கா. ஸோ அந்த இதில் இது பார்த்தீங்கன்னா ஷெல்லில் வந்து கொஞ்சம் எல்லோ ஷேடு மாதிரி, அதாவது நல்லா கொஞ்சம் கோல்டு அந்த ஷேடு மாதிரி. இதுவுமே வந்து அந்த ஃப்ளார் காட்டின பார்த்தீங்களா, அந்த ஃப்ளார்லேயே வந்துட்டு இது ஒயிட்டில் நல்லா இந்த மாதிரி இதுலேயும் ரெயின்போ வந்து மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 இங்கே 3 4 இது ஒரு 5 இது வந்து உங்களுக்கு அவைலபிள். இதில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் மாதிரி, இது வந்து கொஞ்சம் ஆஃப் ஒயிட் மாதிரி, இது வந்து பிங்க்கு, இது வந்து பியூர் ஒயிட் உங்களுக்கு, ஓகேங்களா? பியூர் ஒயிட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெயின்போ மாதிரி ஷேட் அடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்துட்டு ஷெல்லு தான். இது ஒரு கலர். இந்த மாதிரி இதுலேயே வந்து ஒரு 7-8 கலர் என்கிட்ட வந்து அவைலபிள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு சாரிக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸுக்கு எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இது பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் இது வந்து ப்ளூ கலர் அவைலபிள். ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, அப்புறம் வந்து பர்பிள் கலர் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லு தான். இந்த ஷெல்லில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு காட்டின ஷெல்லும் பிளாஸ்டிக் இது தான், ஆனால் இது வந்து மேட்டு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். நல்ல குட்டியான ஒரு பெட்டல். இது நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க என்னோடய வீடியோஸில் அதில் போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். இது வந்து குட்டி ஷேப்பில் இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஷேப்பில் இருக்கும். அதே சேம் கலர் தான், ஆனால் இது ரெண்டுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இது குட்டியாக இருக்கும், இது பெருசாக இருக்கும், ப்ளஸ் இது வந்து மேட்டு மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி மேட்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை பார்த்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் ஸ்டோன், அதாவது கிளிப்பு கிடையாது, இதில் வந்து ஹோல் இருக்கும். இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஸ்டிச்சபிள். இது பார்த்தீங்களா, கீழே மேலே வந்து ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஸ்டிச் பண்ணுறது. இதுவுமே வந்து நம்ம சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி ரெட்டு, பிங்க்கு, க்ரீனு, அப்புறம் வந்து இன்னொரு பிங்க்கு, இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். பர்பிள், இது மெஜந்தா கலரு, ஓகேங்களா? இது வந்து சல்லி பீடில் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன டியூப் பீட் சொல்லுவோம்ல அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லில் ஃபஸ்ட்டே காட்டினா பார்த்தீங்கன்னா பர்பிளில், அதில் ப்ளூ கலரு, அதில் இது வந்து சீ க்ரீன் மாதிரி. அப்புறம் இது வந்து லாரியலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் பீட்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கலர்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதாவது கலராக நான் வாங்கி வச்சுருக்கேன். ஷேப்ஸும் டிஃபர் இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நார்மலாக பேசிக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லா கலருக்குமே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும், சூட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலரும் அந்த டைம் கிடைக்கல அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கில்டரிங்காக இருக்கிறனால எல்லா ப்ளவுஸஸ்க்கும் இது சாரீக்கும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கலர்ஸ், அதாவது ரெட்டு,
இல்லை அந்த மாதிரி ப்ளூவு இல்லை க்ரீனு அந்த மாதிரி கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இதுலேயுமே இன்னும் கலர்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் ஒரு பேக்கெட்டில் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோக்காக சொல்லணுமேனு சொல்லிட்டு இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அதே ஷெல்லு தான். ஷெல்லில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பார்த்ததுக்கு இது வந்து மேட் மாதிரி ட்ரெஸ் கலருக்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்குது. இதுவும் வந்து ட்ரெஸ் கலருக்கே கிடைக்கும். இதை விட இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா, இது வந்து சும்மா பிளாஸ்டிக் இது மாதிரி இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி மிரர் ஷேப்பில் இது வர மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். அதுக்காக அது. இது பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் இருக்குது, இதில் ஆரஞ்சு கலர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பீடு நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார்லாம் நம்ம வைக்கிறப்ப இதுக்கு கீழே ஹேங்கிங் இது கொடுக்கும்போது தண்ணி பீடுக்கு ஆப்ஷனல் நம்ம இதை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ட்ராப் பீடு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப், இந்த லீஃப்லேயே வந்து கலர்ஸும் இருக்குது. எனக்கு இப்போ ஜஸ்ட் இந்த ஒயிட் மட்டும் தான் கிடச்சிச்சு. ஏன்னா இந்த கலர் இந்த லீவ்ஸ்லாம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வேணா நான் வாங்கலை. இதில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஃப்ளவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் பாருங்கள், வெறும் ஒரு 2 ஷேட் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதில். ஓகேங்களா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அதை விட இன்னும் பிரைட்டாக இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு எல்லா கலருமே உங்களுக்கு மிங்கிள் ஆகுற மாதிரி, அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா பிங்க் தான் ஷேட் நல்லா தெரியும். பிங்க், க்ரீனு, எல்லோயிஷ் அந்த மாதிரி நீங்கள் எப்படி திருப்பினாலும் அதுக்கேற்ற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சீக்வன்ஸ் ஃப்ளவர் தான். இதில் கொஞ்சம் பெரிய சைஸு. அதே சீக்வன்ஸ் ஃப்ளவரில் தான் இது இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இன்னும் குட்டி குட்டி சீக்வன்ஸ் ஃப்ளவர் இது. ஸோ இதில் தான் உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொன்னது இத்தனை கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கெம்பு, பீகாக் கெம்பு. இதில் வந்து இப்போதைக்கு என்கிட்ட சில்வர் தான் இருக்குது. கோல்டும் இருக்குது. கோல்டில் வந்து பட்டர்ஃப்ளையும் இதுவும் நான் வச்சுருக்கிறேன். இருங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர், இது இந்த சமைக்கி ஃப்ளவர் மாதிரியே. இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இது மேட்டு மாதிரி இருக்கும். அதாவது மேட்டு ஃபினிஷிங் இது. ஓகேங்களா, ஷைனிங் மாதிரி இல்லாமல் மேட்டு. இது பாருங்கள் ஐ ஷேப்பில் குட்டி லீஃப் மாதிரி வருது பாருங்கள். இதில் மல்டி கலர்னால உங்களுக்கு என்ன கலர்னாலும் நீங்கள் இது வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் மேட்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க மேலே கீழேன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்துட்டு நம்ம இந்த டியூப் வீடு வைக்க போகிறோம். இது மேலே இப்போ இது கீழே இருக்குன்னா இதுக்கு மேலே வந்து இது கரெக்டாக வந்து இதில் வந்து தைக்கணும். இதுக்குள்ளே வந்து கரெக்டாக இதில் உட்காரும். இது பார்த்தீங்களா இந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மல்டி கலர்லேயே என்கிட்ட க்ரீன் இருக்குது, கோல்டு கலர் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஃப்ளவர். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் உங்களுக்கு காட்டினா பார்த்தீங்களா, இதில் பிங்க் இருக்குது, இதில் க்ரீன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளாரையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பேர்ல் உட்கார வைக்கலாம் கரெக்டாக. இல்லை 4mm 3mm அந்த மாதிரி வந்து பீட் இதுக்குள்ளே நீங்கள் உட்கார வச்சு ஃபிட் பண்ணிங்கன்னா இதுவுமே அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற ஒரு டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸில் இந்த மாதிரி கார்னரில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா இந்த ஷேப் வந்து சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு இந்த கலர் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து நிறைய இன்னும் யாரும் என்கிட்ட கேட்கல. ஸோ கேட்காதனால இது மட்டும் ஜஸ்ட் சொல்லுவாங்க அவங்களுக்கு அப்படின்றதுக்காக நான் வீடியோக்காக இது வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல், இதிலே என்கிட்ட 4-5 கலர் அவைலபிள். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு 2 மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்கு என்னென்ன வேணுன்றதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக நான் சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சால்ட்ரிங் அயன் சொல்லுவாங்க. சால்ட்ரிங் பண்ணுறது இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் ஷேப் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரூச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃப்ளவர் ஷேப் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் இல்லை ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ட்ரேஸ் எடுத்துகிட்டு கிளாத்தில் கரெக்டாக இங்கே வச்சுட்டு அதுக்கு அவுட்லைன் நம்ம வந்து இது கொடுத்து கட் பண்ணால், சிசர் கொடுத்து கட் பண்ணால் அந்த இடத்துல வந்து இப்படி நல்ல கர்வ் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த கர்வ்லலாம் வந்து உங்களுக்கு அந்த பெண்டிங்லலாம் கரெக்டாக வந்து பெண்ட் ஆகாது. ஸோ அந்த பெண்ட் பண்ணுற இடத்துலலாம் வந்து இந்த ஸ்டாண்டரிங் வச்சு நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் 4 3 அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரூச் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அதுக்கான மிஷின் தான் இது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் நான் கவர் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ், இது எல்லாமே ரெயின்போ கலரில், அதாவது இது நயன்தாரா கலர்னு சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கிற இந்த கலர். இதெல்லாம் பெரிய பெரிய பீட்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரு ப்ளஸ் இந்த கலரு இதெல்லாமே வந்து இது பர்பிள் கலரு அந்த மாதிரிலாம் வந்து இந்த 3 கலர்ஸ் இருக்குது. இன்னும் அதே 4-5 கலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். இதில் வந்து திருப்பி உங்களுக்கு வேணுன்றதை எனக்கு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன் நார்மலாக வந்து நம்ம ஒரு ப்ரூச் ஒர்க் ஃபுல்லாக பண்ணுறோன்னா அங்கங்கே இந்த மாதிரி வந்து நம்ம புட்டாஸ் மாதிரி கொடுக்கறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது கீழே வந்து நிறையவே இந்த ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதாவது 4 இடத்துல ஹோல் இருக்கும். நம்ம வந்து சின்ன ஊசியில் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இதை பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க. என்ன வேணுமோ எனக்கு டவுட் இல்லாமல் எனக்கு வந்து கேளுங்க. நானும் வந்து கண்டிப்பாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அனுப்புகிறேன். இல்லாதையும் உங்களுக்கு ஒரு 2 or 3 days டைம் கொடுங்க, நான் வாங்கி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.